2.6 பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா z is equal to x plus iy என்பது ஒரு கலப்பெண். மேலும் மாடுலஸ் ஆஃப் z minus 4i by z plus 4i is equal to 1 எனில் z இன் இயக்க பாதை மெய் அச்சு என காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. If z is equal to x plus iy is a complex number such that modulus of z minus 4i by z plus 4i is equal to 1, then so that the locus of z is a real axis. அப்போ லோக்கஸ் அப்படின்னா என்னங்கிறது முதல்ல தெரியணும், என்ன மாதிரிலாம் கிடைக்குங்கிறதும் தெரிஞ்சுக்கிடணும். உங்கள் 2.6 பொறுத்த அளவில் இயக்கப்பாதை ரெண்டு விதமாக தான் கிடைக்கி. ஒன்று ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது, இன்னொன்று வந்து சர்க்கிளாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஒன்று கோடாக அமைகிறது, இன்னொன்று வட்டமாக அமைகிறது. அப்படின்னா கோடு அப்படின்னா y is equal to mx plus cங்கிற வடிவத்தில் இருக்கலாம், அல்லது y is equal to mxஆ இருக்கலாம், அடுத்தது y is equal to 0வா இருக்கலாம். இந்த மாடலில் இருக்கிறது x equal to 0வா இருக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், y is equal to mx plus cங்கிறது கோட்டினுடைய திட்ட சமன்பாடு. y இன்டர்செப்ட் mன்னு தெரிஞ்சதுன்னா ஒருவேளை ஆன்சர் y is equal to x plus 5ன்னு கிடைக்கலாம், அல்லது y is equal to 2xன்னு கிடைக்கலாம், அல்லது y is equal to 0ன்னு கிடைக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் சர்க்கிளோட ஈக்குவேஷன் இருந்தால் டிகிரி ரெண்டாக இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னா இந்த இயக்கப்பாதை எதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது? கோடு அல்லது வட்டமாக தான் நம்முடைய பயிற்சியில் உள்ள கணக்குகளுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படின்னா என்ன செய்யணும், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் iy. இது என்னது? ஒரு கலப்பனுடைய திட்ட வடிவம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, z minus 4ஐ கண்டுபிடிக்கணும் பை z plus 4i கண்டுபிடிச்சிக்கணும். z இருக்கிறதுல என்ன பண்ணணும் அப்படின்னா x plus iy divided by x plus iy plus 4i. உடனே ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிருங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ஃபஸ்ட் ரியல் பார்ட் இருக்கணும், அப்புறம் இமேஜினரி பார்ட் இருக்குன்னா ஐயா காமன் எடுத்து இதை y minus 4ன்னு எழுதணும். டினாமினேட்டரை பாருங்கள், எக்ஸ் ஐயை காமன் எடுத்துட்டு ஒய் ப்ளஸ் 4ன்னு எழுதுங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாடுலஸ் வேல்யூவை 1ங்கிறதுக்கு ஈக்குவேட் பண்ணி லோக்கஸை கிளியர் பண்ணணும். கிவன் இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஸ் மாடுலஸ் ஆஃப் z minus 4i by z plus 4i is equal to 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ மாடுலஸுக்கு ஃபார்முலா என்னது? z is equal to x plus iy அப்படின்னு இருந்துச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் z is equal to root of real part squared plus imaginary part squared, root of x squared plus y squared. இந்த சூத்திரத்தை நீங்கள் இப்போ இதில் பயன்படுத்த போகிறீங்க. that is root of இதில் ரியல் பார்ட் ஸ்கொயருங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட்டுங்கிறது y minus 4 the whole square divided by டினாமினேட்டருக்கு ரியல் பார்ட்டுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட்டுங்கிறது y plus 4 the whole square is equal to 1. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிருங்க. தட் இஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y minus 4 the whole square is equal to root of x square plus y plus 4 the whole square. ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்துங்க. இருபுறமும் வர்க்கப்படுத்தினா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். therefore x square plus a minus b the whole square நீங்கள் எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா a square plus 16 minus 8y is equal to x square, இது y square plus 16 plus 8y மாறிடும். இதை பாருங்கள், x square கேன்சல் ஆயிரும், y square கேன்சல் ஆயிரும், 16 கேன்சல் ஆயிரும். therefore 0 is equal to minus 8y 16y மாறிடும். therefore y is equal to 0. y is equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? equation of x axis is equal to y is equal to 0. y is equal to 0 அப்படின்னா it denotes the x axis, x அச்சை குறிக்கும். x axis பொறுத்தளவில் நம்ம கலப்பன்களை பொறுத்தளவு என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா ரியல் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கோம். therefore இயக்கப்பாதை locus of z is real axis. hence நிறுவப்பட்டது.
பாருங்க z is equal to x plus iy is a complex number such that imaginary part of 2z plus 1 by iz plus 1 is equal to 0, then so that the locus of z is 2x squared plus 2y squared plus x minus 2y is equal to 0, that is circle. z is equal to x plus iy என்பது ஒரு கலப்பெண். மேலும் imaginary part of 2z plus 1 by iz plus 1 0 எனில் z இன் இயக்க பாதை ஒரு வட்டம் என காட்டுக. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்க முன்னாடி இந்த 2z plus 1 by iz plus 1 உடைய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு திட்ட வடிவத்துக்கு முதல்ல எழுதணும். அப்போ 2z plus 1 z is equal to x plus iy இது given. 2z plus 1 by iz plus 1 is equal to 2 into z இருக்க இடத்துல அப்படியே x plus iy எழுதுங்க. divided by 1 by I into x plus iy plus 1. இப்போ நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் தனித்தனியாக ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதுங்க. 2x ஒரு 1 இருக்கு, அப்போ 2x plus 1ங்கிறது ரியல் பார்ட் ப்ளஸ் I into 2y இமேஜினரி பார்ட். அதேமாதிரி டினாமினேட்டர் எழுதுங்க. I into x ix I into I squared value minus 1, that is equal to minus y plus 1, that is equal to 2x plus 1 plus I 2y divided by 1 minus y plus ix, that is equal to இப்போ என்ன செய்யணும் பாருங்க, இமேஜினரி பார்ட்லஸ் கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணணும், இணை கலப்பெண்ணால பெருக்கணும், சைனை மாற்றி நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் பெருக்கணும். பெருக்கிற பாருங்க 2x plus 1 plus I into 2y divided by 1 minus y plus ix into 1 minus y minus ix divided by 1 minus y minus ix, that is equal to இப்போ டினாமினேட்டரை பாருங்கள் a plus b into a minus b, that is equal to a squared minus b squared. இப்போ டினாமினேட்டர் எப்படி ஆயிரும் பாருங்க, 1 minus y the whole square, I squared வேல்யூ minus 1, அதனால் ஸ்ட்ரைட்டாகவே இது x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நீங்கள் நியூமரேட்டரை பெருக்குங்க. 2x plus 1 முதல்ல ரியல் பார்ட்டி பெருக்குங்க, ரியல் பார்ட்டு கிடச்சிரும். 2x plus 1 into 1 minus y. அடுத்து இமேஜினரி பெருக்குங்க, ரியல் பார்ட்டு கிடச்சிரும். ஐயையும் பெருக்குங்க. அடுத்தது I squared minus 1 ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் 2xy கிடைக்கும். இவ்வளவு ரியல் பார்ட். அப்புறம் இமேஜினரி பார்ட் I இன்ட்டு இங்கே இருக்கிற இமேஜினரி பார்ட்டையும் ரியல் பார்ட்டையும் பெருக்குங்க. பெருக்கிட்டிங்கன்னா 2y இன்ட்டு 1 மைனஸ் y, இங்கே இருக்கிற இமேஜினரியும் இங்கே இருக்கிற ரியலையும் பெருக்குங்க. I மைனஸ் x இன்ட்டு 2x ப்ளஸ் 1. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல 2z plus 1, z இருக்கிறதுல x plus iy, z இருக்கிறதுல x plus iy, நியூமரேட்டர் டினாமினேட்டரும் தனித்தனியாக ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றுறேன். அப்புறம் கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணும்போது சைனை மாற்றணும். டினாமினேட்டர் ஸ்ட்ரைட்டாக என்ன எழுதிடலாம், 1 minus y the whole square plus x square. இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி a plus b இந்த a minus b ஃபார்மில் பயன்படுத்தி ஸ்ட்ரைட்டாகவே எழுதிடலாம். I squared வேல்யூ minus 1, அதனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். பெருக்கும்போது அதையும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொண்டு வர முயற்சி பண்ணிடுங்க. ரியலையும் பெருக்குனா ரியல், இமேஜினரி பெருக்குனா ரியல். 2y இந்த I squared is equal to minus 1, அப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும். அடுத்து ப்ளஸ் I இன்ட்டு இமேஜினரி இன்ட்டு ரியல் எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதி வச்சுக்கிட்டு அப்புறம் கணக்கில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்த இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z plus 1 by iz plus 1 0க்கு ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் இமேஜினரி பார்ட் என்னது, I பக்கத்தில் இருக்கிறது, ஐயை விட்டுட்டு எழுதணும். 2y into 1 minus y minus x into 2x plus 1 divided by denominatorல என்ன இருக்கு, 1 minus y the whole square plus x square is equal to 0. That is cross multiplication பண்ணும்போது denominator 0 ஆயிரும். 2y உள்ள கொண்டு பெருக்கிறது 2y minus 2y square minus x உள்ள கொண்டு பெருக்கிறேன் minus 2x square, ப்ராக்கெட்டை கிளியர் பண்ணுங்க. minus x is equal to 0 ஆயிரும். இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பை minus 1 we get 2x square plus 2y square plus x. ப்ளஸில் இருக்கிறதுலாம் மைனஸ் ஆகும், மைனஸில் இருக்கிறது
ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இது மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0, தட் இஸ் சர்க்கிள், ஹென்ஸ் நிறுவப்பட்டது. இயக்க பாதை 2x² + 2y² + x - 2y = 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் பண்ணி முடிச்சிட்டோம். தேர்ட் கொஸ்டினை பாருங்க. z = x + iy என்ற கலப்பனுடைய இயக்க பாதையை கார்ட்டீசியன் வடிவத்தில் காண்க. Real part of iz the whole squared is equal to 3. Imaginary part of 1 minus I of z plus 1 is equal to 0. Z plus I is equal to modulus of z plus I is equal to modulus of z minus 1. Then conjugate of z bar is equal to z power minus 1. Inverse of z. இப்போ இதை ஒவ்வொரு கணக்காக பார்க்க போகிறோம். Given z is equal to x plus iy. First one என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. Real part of iz the whole square. First iz clear பண்ணுங்க. iz is equal to இது ஐயால பெருக்கியாச்சுன்னா ix I squared minus 1 minus y ன்னு கிடைக்கும். I squared வேல்யூ minus 1ங்கிறதுனால minus y ன்னு எழுதிக்கலாம். minus y plus ix ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு திட்ட வடிவத்தில் எழுதியாச்சு. இப்போ அடுத்தது இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரியல் izல உள்ள ரியல் பார்ட்டை எடுத்து ஸ்கொயர் பண்ணியாச்சுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும், இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிட்டு லோக்கஸை கிளியர் பண்ணணும். அப்படின்னா இப்போ ரியல் பார்ட் ஆஃப் IZ உடைய மெய் பகுதி, இதில் எது ரியல் பார்ட், மைனஸ் ஒய்ங்கிறதா ரியல் பார்ட். இப்போ கிவன் ரியல் பார்ட் ஆஃப் IZ the whole squared is equal to 3. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் IZ the whole square is equal to 3. that means இதுக்கு வேல்யூ வந்து minus y the whole square is equal to 3. ஸ்கொயர் பண்ணியாச்சுன்னா ப்ளஸ் ஒய் ஸ்கொயராக மாறிடும். மைனஸ் ஒய் ஸ்கொயர் பண்ணியாச்சுன்னா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் minus 3 is equal to 0. இப்போ செகண்ட் கொஸ்டினை பாருங்க. 1 minus I into z plus 1 that is equal to 1 minus I z பதிலாக x plus iy கொடுக்கணும் plus 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into x plus iy மைனஸில் பெருக்குங்க மைனஸ் ix மைனஸில் பெருக்குங்க சாரி ஐயால் பெருக்குங்க I ஸ்கொயர் minus 1 ப்ளஸ்ஸாக மாறிடும் ப்ளஸ் y plus 1. இதில் ரியல் பார்ட் என்னது 1 plus x plus y ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட் ஐயா காமன் எடுத்துருங்க y minus x. இப்போ இதுக்கு இமேஜினரி பார்ட்டை எடுத்து 0க்கு ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இமேஜினரி பார்ட் ஆஃப் 1 minus I into z plus 1 is equal to 0. that implies imaginary part இதில் எது y minus x is equal to 0. that is x is equal to 1. Third question போகும். தேர்ட் சப்டிஷனை பாருங்க. தேர்ட் கொஸ்டினில் modulus of z plus I is equal to modulus of z minus 1. z is equal to x plus iy. இதான் திட்ட வடிவம். இப்போ modulus of z இருக்கிறதுல x plus iy plus I is equal to z வேலை x plus iy minus 1. இதில் ரியல் பார்ட் x, இமேஜினரி பார்ட் y plus 1. ஐயா காமன் எடுத்துல ரியல் பார்ட் x minus 1, ரியல் பார்ட் x minus 1, இமேஜினரி பார்ட் வந்து y. இப்போ modulus of z is equal to root of x squared plus y squared. root of ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், மெய் பகுதியின் வர்க்கம் ப்ளஸ் கற்பனை பகுதியிலே வர்க்கம் is equal to root of x minus 1 the whole square plus y square. ரெண்டு பக்கம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், ரூட் கேன்சல் ஆயிரும். ரெண்டு பக்கம் வர்க்கப்படுத்தியாச்சுன்னா ரூட் கேன்சல் ஆகி is equal to x minus 1 the whole square plus y square. a plus b the whole square formula போடுங்க. y square plus 1 plus 2y is equal to x square plus 1 minus 2x plus y square. x square cancel ஆயிரும். y square cancel ஆயிரும். 1 cancel ஆயிரும். that is என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா the minus 2x LHS கொண்டு வாங்க. 2x plus 2y is equal to 0. 2ஆல் டிவைட் பண்ணிருங்க. x plus y is equal to 0. இப்போ லோக்கஸ் வந்து x plus y is equal to 0.
4th சப்டிஷன் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன், ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீதி உள்ள 4 5வது கணக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அடுத்ததை பார்க்கலாம்.